என்னங்க பவானி? மித்ராவும் ஆதியும் ஆடுறத பாத்தீங்களா? ஆமா பவானி, 2 பேரும் நல்லா ஆடுறாங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குங்க. இதுல என்ன சந்தேகம்? ஆதியும் மித்ராவும் தானே மேடம் ஆடிட்டு இருக்காங்க. நீங்க ஏன் மேடம் சந்தேகப்படுறீங்க? சுதாகர், மித்ரா எங்க இருக்கா? அப்ப ஸ்டேஜில் ஆடிக்கிட்டு இருக்கிறது யாரு? என் சந்தேகம் சரிதான். மேடம், மித்ரா, நீ எங்க இருக்க? அப்போ மேடையில இருக்கிறது யாரு? ஐயோ, சின்ன மித்ரா, யார் இவன்? ஐயோ தெரியல மேடம். ரூமுக்குள்ள கையை பிடிச்சு இழுத்து மோதிரத்தை போட்டு விட்டுட்டான். கொஞ்ச நாளா என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். யாரு என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்னமோ சம்பவம் குமார் மேலதான் சந்தேகமா இருக்கு. ஆனா அவன் தான் எனக்கு கன்ஃபார்மாவும் தெரியல. இந்த வீடியோவை எனக்கு எதுக்கு அனுப்பியிருக்கான்? ஐயோ சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியல மேடம். சரி, இத பத்தி அப்புறமா பேசிக்கலாம். நீ முதல்ல ஸ்டேஜுக்கு போ. மித்ரா, நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் நீ என் பேச்ச கேட்கவே இல்லைல்ல. அதுக்கு நான் ஏதாவது செய்யணும்ல. அதனால்தான் உன்னை மேடையில இருந்து எக்ஸிட் கொடுக்க வச்சேன். அந்த கேப்ல நானும் ஆதியும் சேர்ந்து சூப்பரா டான்ஸ் ஆடிட்டோம். நீ அந்த கண்கொள்ளா காட்சிய பார்க்காம போயிட்டேன்னு தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. மித்ரா, இனியும் நீ மேடைக்கு போனன்னு வச்சுக்கோயேன், அசிங்கப்பட போறது நீதான். பேசாம இந்த நிச்சயதார்த்தத்தை கேன்சல் பண்ணிட்டு போயிடு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு ஆளை வச்சு என்ன ஸ்டேஜ்ல இருந்து இழுத்துட்டு போய் என் கையில மோதிரம் போட சொல்லிருப்ப. நீ என்ன சொல்ற? நான் அப்படி எதுவும் பண்ணலையே. ஹே பாரதி, எல்லாத்துக்கும் சேர்த்து நீ பதில் சொல்ல வேண்டிய நேரம் வரும். அப்ப வச்சுக்கிற. வந்தவன் யாரு, அவன் மூலமா நீ என்ன திட்டம் போட்டுட்டு இருக்க, எல்லாத்தையும் நான் கூடி சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன். என்ன சொல்லிட்டு போறா? ஒருவேளை நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து மித்ராக்கு மூளை குழம்பி போச்சா? இவளுக்கு இவ்ளோ சீக்கிரம்லாம் அப்படி ஆக கூடாதே. பாவம்.